ஒரு மாதிரி தண்ணியில் விழுந்து இறந்துட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க் போவாங்க. இல்லை அந்த பையன் வேணானே சொல்லிட்டான். அவன் வந்தால் ஓகே, அவனுக்காக சூசைட் பண்ணிக்கிறீங்கன்னா திரும்ப உங்களுக்காக ட்ரூவாக வருவானா? உங்ககிட்ட ட்ரூவாக இல்லாத பர்சனுக்காக நீங்கள் எதுக்கும் இது பண்ணணும்? எதுக்கு சூசைட் பண்ணிங்கன்னா அதுக்காக உங்களை பெற்றாங்க. உங்கள் நேம்? ஸ்வேதா. உங்கள் லைஃப்லேயே எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அழுதுருக்கீங்க? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு டாட்டர் தான். அண்ணா இருந்தாங்க. அண்ணா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அண்ணா இறக்கும் போது அம்மா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. இன்னொரு பொண்ணு இருக்குது, நமக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு யோசிக்கல. பையன் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இதுவாகிட்டு நான் இது ப்ரைவேட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக மெடிக்கல் இதெல்லாம் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகிட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் அந்த ஹாப்பினஸ்னு ஒன்று இருந்துச்சு இல்லை, அது இல்லாமல் போச்சு. எனக்காக கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, நம்மளால் போனதை திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது. லைஃப்னால் அது பசங்க கூட விளையாட போகும்போது சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஒரு மாதிரி தண்ணியில் விழுந்து இறந்துட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க் போவாங்க. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அது வேலை செய்யணும், சம்பாதிக்கணுன்ட்டு இருந்தாங்க. பசங்களை சரியாக பார்த்துருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. எல்லாருக்குமே அதுதான், எல்லாருக்குமே கஷ்டம்னு வரும். அந்த டைம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி இதுவாகி அந்த இடத்துல ஸ்ட்ரக்காகி நிற்காமல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், நமக்காக பியூராக யோசிக்க நிறைய சோல் இருக்காங்க. அவங்களுக்காகவாவது நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகலாம். நம்மளோட லைஃப் நம்மக்கிட்ட முடிச்சிக்கிறதுக்கான இதுவே கிடையாது. கடவுள் கொடுத்துருக்காங்கன்னா அது எப்போ அந்த லைஃப் எப்போ முடியணுமோ அது தானாக முடியும். யாரும் அவங்க லைஃப் சீக்கிரமாக நீங்களே முடிச்சுக்காது. இல்லை, இப்போ எங்களுக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில். அந்த பொண்ணு என்னென்னா ஒரு பையனை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை. சரியா, இப்போ சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு இது பண்ணியுமே அந்த பையன் வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சூசைட் அட்டன் பண்ண கூட ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப ஒரு முட்டாள்தனம். திரும்ப வந்தாலும் அவன் ட்ரூவாக இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அந்த பையன் வேணானே சொல்லிட்டான். அவன் வந்தால் ஓகே, அவனுக்காக சூசைட் பண்ணிக்கிறீங்கன்னா திரும்ப உங்களுக்காக ட்ரூவாக வருவானா? உங்ககிட்ட ட்ரூவாக இல்லாத பர்சனுக்காக நீங்கள் எதுக்கும் இது பண்ணணும்? எதுக்கு சூசைட் பண்ணிங்கன்னா அதுக்காக உங்களை பெற்றாங்க, அதுக்காக வளர்ந்தீங்க. உங்களுக்குன்னு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? இல்லை, நிறைய பேர் டக்குன்னு நீங்கள் சொல்கிறத வச்சே சொல்கிறேன். திடீர்னு ஒரு ஆள் போயிட்டா நம்ம அந்த லைஃப்பை முடிச்சுக்கொண்டு தான் பார்க்குறாங்களே தவிர அடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ண முடியல அவங்களால. அந்த மாதிரி ஆளுகளுக்கு எந்த மாதிரி மூவ் ஆன் ஆகணும்னு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணணும். நீங்கள் வேறு எதுனா ஒரு விஷயத்தில் நிறைய பேர் படிக்கணுன்ட்டு ஒரு இதில் போகிறாங்க, ஸ்போர்ட்ஸில் போகிறாங்க, இல்லைனா கேரியருக்காக வேறு எதனா ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு நம்மளே டைவர்ட் பண்ணி நீங்கள் உங்களே பிஸியாக வச்சுக்கிட்டீங்க. அதை பற்றி யோசிக்காத டைம் இருக்காது இல்லை. இப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு காலேஜ்லேயே நிறையா கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஸ்கூல்ஸில் நிறையா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சு பூமர் அப்படின்னு யோசிக்காமல் எதுக்காக சொல்கிறாங்கன்னு ஒரு 2 minutes யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். டிப்ரெஷனாக ஒருத்தங்க அப்படி இருக்காங்கன்னு பார்த்து தானே உங்களுக்கு டிப்ரெஷன் வருது. அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு எதுக்கு வரணும்? நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்கள் லைஃப் எப்படி இருக்கோ அப்படி வாழ்ந்துட்டு போங்க. வாழ போகிறது கொஞ்ச நாள், ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போங்க, அவ்வளோதான்.